வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன் நான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா. இது சப்பாத்தி, நான், புலாவ் இது கூடலாம் ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 3 தக்காளி அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 காஷ்மீரி மிளகாய், ஒரு 5 முந்திரி, கொஞ்சமாக மெலன் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வைக்கலாம். வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாமே நல்ல சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகணும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்ல ஃபைன் பேஸ்டா இதை அரைச்சு வச்சுக்கலாம். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா பட்டர் சேர்த்து எடுத்து வச்சிருக்க பன்னீரை லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா அதே கடாயில கொஞ்சமா பட்டர், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். திறக்கும் போது கேர்ஃபுல்லாக திறங்க, மேலெல்லாம் தெரிக்கும். கிரேவி நல்லா திக் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 3 பீஸ் பன்னீரை நல்லா கிரம்பிள் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பன்னீர் கிரேவிக்கு ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இது கொதிக்கட்டும். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட பன்னீர் லபாப்தார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டெலிஷியஸான ஒரு ரிச்சான நல்ல க்ரீமியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் கூடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டெலிஷியஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.